அவள் பரிசு வாங்கலாம்னு இருந்தாள். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she was about to buy a gift. she was about to buy a gift. எப்பயுமே about toக்கு அப்புறம் V1 மட்டும் தான் போடணும். V2, V3, V4, V5 அதாவது பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஜெரண்ட் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கிற வேறொரு வெர்ப் ஃபார்ம் எதுவுமே போடக்கூடாது. இந்த மாதிரி B1 அதாவது கோ, கம், ஈட் இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் ப்ரெசண்ட்டோட வெர்ப் ஃபார்ம் மட்டும் தான் போடணும். மற்றது போட்டிங்கன்னா தப்பு. அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் வெளியே போகலாம்னு இருந்தனர். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, they were about to go. வீடியோ பார்க்குறவங்க கேட்கலாம், எங்கே மேலே வந்து வாஸ் யூஸ் பண்ணீங்க, இங்கே வந்து வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் அப்படின்ட்டு. ஸோ ஐ, ஹீ, சி, இட் வந்துச்சுன்னா வாஸ், அதே மாதிரி வி, யூ, தே வந்தால் வேர் போடணும். இது ரொம்ப முக்கியம். மாற்றி போட்டிங்கன்னா தப்பு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்களா, about toக்கு அப்புறம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் V1 தான் கோ வந்து போட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்த சென்டென்ஸ், நான் தூங்கலாம்னு இருந்தேன். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் about to sleep. வீடியோ பார்க்குற வயசில் நீங்கள் சொல்லலாம் ஐ வாஸ் கோயிங் டு ஸ்லீப். இதுவும் சரிதானே? ஆமாம், ஐ வாஸ் about to sleep அண்டு ஐ வாஸ் கோயிங் டு ஸ்லீப் ரெண்டோட தமிழ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கலாம்னு இருந்தேன். இதில் ஒரு சின்ன நுவான்ஸ் இருக்குது, அதாவது நுணுக்கம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அது முடிஞ்சு டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூம் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ண, நீங்கள் அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, ஐ வாஸ் about to ஸ்லீப், நான் தூங்கலாம்னு இருந்தேன், நல்ல வேலை கரெக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவே நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் மனசில் சரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கணும், அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணார்னா நீங்கள் அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, ஐ வாஸ் கோயிங் டு ஸ்லீப்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க உங்கள் பெட்ரூமுக்கு, இல்லைன்னா பெட்டுக்கிட்டையெல்லாம் போயிட்டீங்க. அந்த சமயத்தில் இப்போ நடக்க போகுது அடுத்தது, அதுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி நீங்கள் பேசும்போது சொல்லணும்னா ஐ வாஸ் about to ஸ்லீப்னு நீங்கள் சொல்லணும். இதுவே டிவியெல்லாம் பார்த்துட்டுங்க அடுத்த வேலை நீங்கள் அதுதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐ வாஸ் கோயிங் டு ஸ்லீப்னு சொல்லணும். இது உங்களுக்காண்டியான சென்டென்ஸ். நாங்கள் ஒரு படம் பார்க்கலாம்னு இருந்தோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.